தமிழகத்தில் இரட்டை குவளை முறை கடைபிடிக்கப்பட்டு வருவதற்கு அரசியல் கட்சித் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். புதிய தலைமுறைக்கு பேட்டியளித்த அவர்கள் சாதிய தீண்டாமை குறித்து உரிய விசாரணை நடத்த வேண்டும் என வலியுறுத்தினர். இரட்டை குவளை நிலையில் இரட்டை நிலையை கடைபிடிப்பது உண்மையிலேயே வருந்தத்தக்கது. சுதந்திரம் அடைந்து 70 ஆண்டு காலம் கழித்தும் இத்தகைய ஒரு அவல நிலை, இரட்டை குவளை நிலை நமது நாட்டில் இருக்கிறது என்பது எந்த நிலையிலும் ஒத்துக்கொள்ள முடியாத ஒன்று. தமிழக ஆட்சியாளர்கள் உடனே இத்தகைய ஏற்றத்தாழ்வுகளை போக்குவதற்கான நடவடிக்கையை சட்ட ரீதியாகவே எடுக்க வேண்டும். சட்டங்கள் பலவற்றை போட்டாலும் சிந்தனை மாற்றம் ஏற்படாத வரையில் இதை அகற்றுவது கடினம் என்பதையே இது மீண்டும் காட்டுகிறது. எனவே முற்போக்காளர்கள் பழமையை எதிர்த்து முன்னை விட மும்மடங்கு தீவிரமாக பணியாற்ற வேண்டும். இன்னும் இதனை விடாப்பிடியாக கடைப்பிடிப்பவர்கள் யாராக இருந்தாலும் பாரபட்சம் இல்லாமல் தண்டித்தாக வேண்டும். ஏற்கனவே இது குறித்து புகார் அளிக்கப்பட்டு சில மாதங்களுக்கு முன்பு ஒரு சில அதிகாரிகள் அங்கே நேரடியாக சென்று ஆய்வு செய்து நடவடிக்கை எடுத்த பின்னரும் கூட மீண்டும் அது நடைமுறையில் இருக்கிறது என்பது அரசை கண்டு சட்டத்தை கண்டு அவர்கள் இன்னும் அச்சப்படவில்லை என்பதை உறுதிப்படுத்துகிறது. எனவே வன்கொடுமைகள் தடுப்பு திருத்தச் சட்டம் 2015 முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும். தமிழகம் முழுவதும் இரட்டை குவளை முறையை ஒழிப்பதற்கு சிறப்பு கவனம் செலுத்தி தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன்.